everyone, welcome to Simply Uma channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்க பாட்டி சொல்லி கொடுத்த கோபி மஞ்சூரியன் ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்து பாயில் காலிஃப்ளவர். இது எப்படி பண்ணணும்னா வாட்டரை பாயில் பண்ண வச்சுட்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா காலிஃப்ளவர் ஆட் பண்ணணும். குவிக் டிப், நீங்க வந்து கேஸ் ஸ்டவ் ஆன்லயே வச்சுட்டு காலிஃப்ளவரை போட்டீங்கன்னா ரொம்ப ஓவர் குக் ஆயிட்டு அதுக்கப்புறமா கிறிஸ்பியா இருக்காது மஞ்சூரியன் பண்ணும்போது. இது வந்து மைதா மாவு, தண்ணி, கிரீன் பார்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆனியன், ரெட் சில்லி சாஸ், கெச்சப், சுகர், டார்க் சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர், ஃபைன்லி சாப்ட் ஒயிட் பார்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் garlic, ஸ்கொயர்லி சாப்ட் ஆனியன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மஞ்சூரியன்ல காலிஃப்ளவரை டைரக்டா ஆட் பண்ணாம நம்ம கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணோம்னா இன்னும் நல்லா பெட்டரா டேஸ்ட் கொடுக்கும். அந்த பேட்டரை தான் நம்ம இப்போ செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா மாவு ஃபர்ஸ்ட் கொட்டிக்கலாம். ரெண்டுத்துக்கும் இந்த மெஷர்மெண்ட்னா 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஈச். அப்புறமா சால்ட், நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்ட் போட்டுக்கலாம். பெப்பரும் அதே மாதிரி தான் நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஜென்ட்லா நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். இந்த பேட்டர் வந்து லம்ப்ஸ் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம ஒரு ஸ்மூத் பேட்டரா இருக்கணும். நம்ம இப்போ காலிஃப்ளவர் எல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்படி லைட்டா. நான் ஹேண்ட்ஸ் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஆனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து மேரினேட் பண்ண காலிஃப்ளவரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ஏற்கனவே ஆயில் சூடாயிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் ஒரே பேட்சில் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ ஆயில் போர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து garlic அண்ட் ஒயிட் பார்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். இது வந்து நம்ம லைட்டா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் சாட்டே பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆனியன்ஸ் ஆட் பண்ணலாம்.
இன்கிரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல அது வந்து டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறமா அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். இப்போவே நம்மளுக்கு அந்த கார்லிக் ஆனியன் ஃப்ளேவர் எல்லாம் நம்மளுக்கு வராது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து 1 டீஸ்பூன் கீ ஊற்ற போகிறோம். உங்களுக்கு கீ வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்காக தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணுவோம். ரெட் சில்லி சாஸ், கெச்சப், டார்க் சோயா சாஸ். இப்போ இதை நம்ம நல்லா சாட்டே பண்ணணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து டாப் பார்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து நம்ம இதை ஆட் பண்ணணும். நான் கொஞ்சமாக தான் போடுறேன், ஆனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போடுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் அண்ட் சுகர் ஆட் பண்ணணும். பெப்பர், சால்ட், அண்ட் சுகர். சுகரும் உங்கள் டேஸ்ட்டுக்காக தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி அப்போ நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணுவோம். வாட்டரும் உங்கள் ரெக்குவயர்மெண்ட் படி தான், நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வாட்டர் ஊற்றணும். இப்போ இது வந்து ஒரு 2 minutes குக் ஆகணும். கிரேவி இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்கன் சாசி ஆகிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் வித் வாட்டர் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் சாசி ஆயிடுச்சு. நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவரை நம்ம ஆட் பண்ணலாம்.
யம்மியா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம லைட்டா ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு டாப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சூப்பர் யம்மியான கோபி மஞ்சூரியனை சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். நாங்க டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப யம்மியா இருக்கு. இது நான் பண்ணேன்றதுனால சொல்லல, ஆக்சுவலா யம்மியா இருக்கு. நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டெரஸ்ல குக் பண்றேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி. நாங்கள் இப்போதான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறதுனால எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ போடலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த